வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தில் தன் மீதும் தனது தாய் மீதும் அவதூறுகள் பரப்பப்பட்டதாக பிரதமர் மோடி வேதனை. அவதூறுகள் எதற்கும் தீர்வாக அமையப்போவது இல்லை எனவும் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியீடு. நமது மகள்கள் இதுபோன்ற தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது கலாச்சார அதிர்ச்சி என பிரதமர் மோடி ஆதங்கம். இளம் பருவத்தில் இதுபோன்ற தவறுகள் செய்வது இயல்பான ஒன்றுதான் எனவும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவது இல்லை எனவும் திட்டவட்டார். தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோரை சந்திக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மாமல்லபுரத்தில் மாணவர்களின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். தமிழ்நாட்டில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு களப்பணிகள் இன்று முதல் தொடக்கம். வரும் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக நடைபெறும் பணியில் 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளதாக தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று அவரவர் விவரங்களை வழங்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் களப்பணிகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைந்தது. கடந்த மாதம் 177 ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது மேலும் 200 ரூபாய் குறைந்து 2,906 ரூபாய்க்கு விற்பனை. பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை மாற்றமில்லாமல் 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டருக்கான விலை 200 ரூபாய் குறைந்த நிலையில் வீட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்படாததால் இல்லத்தரசிகள் கவலை. காமன்வெல்த் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளி வென்றார் நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதல் போட்டியில் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும், மகளிருக்கான 57 கிலோ ஜூடோ போட்டியில் யாமினி மௌரியா வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஈட்டி எறிதலில் வெண்கலம் வென்ற யஷ்வீர் சிங், ஜூடோ மகளிருக்கான 57 கிலோ எடை பிரிவில் வெள்ளி வென்ற யாமினி மௌரியாவுக்கும் பிரதமர் வாழ்த்து. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் சிங்கப்பெண் படை உள்ளிட்ட காவல்துறையினர் மிடுக்கான அணிவகுப்பு. The Tamil Nadu police was conferred with the President's Color, the highest honor to a police force, becoming the first force in South India to receive this prestigious distinction. Today, on 31st July 2026, this historic venue once again serves as the stage for another proud chapter in the illustrious journey of the Tamil Nadu police. வேட்டி சட்டை அணிந்து திருந்தவளி ஜீப்பில் சென்று காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர் விஜய். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொண்டு வந்த மோப்பநாய் ராக்கி. கண்கவர் மோப்பநாய்களின் சாகசத்தை கண்டு ரசித்த முதலமைச்சர்.
ஜிம்மி மற்றும் விக்கி காவல்துறைக்கு உரிய ஒழுக்கமான வணக்கத்தை செலுத்தி தங்களது மகிழ்ச்சியையும் மரியாதையும் வெளிப்படுத்துகின்றார்கள். இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பம்சம், ரஸ்டி என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கோம்பை இனத்தை சேர்ந்த மோப்பனாய் பாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தடைகளை தாண்டி எந்த தயக்கமும் இன்றி எரியும் நெருப்பு வளையத்தை கூட லாவகமாக கடந்த அசத்தலான சாகசத்தை நிகழ்த்துகிறார்கள். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் புல்லட் வாகனத்தில் கம்பீரமாக சாகசத்தில் ஈடுபட்ட காவலர்கள். வாகனத்தில் கருவி பெட்டியில் நின்றபடி வருகின்றார் ஆய்வாளர் டி. அன்பரசி அவர்கள். நெருப்பு வளையத்திற்குள் புல்லட் வாகனத்தில் சீறி பாய்ந்த பெண் காவலரை வியந்து பார்த்த முதலமைச்சர். ஆய்வாளர் அன்பரசி அவர்கள் நெருப்பு வளையத்திற்குள் சீறி பாய்கின்றார் இருசக்கர வாகனத்தில். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் அதிதீவிர கமாண்டோ படையினர் சாகசம். பயங்கரவாதிகளை ஒடுக்குவது போன்று நிகழ்த்திய ஒத்திகையை கண்டு ரசித்த பொதுமக்கள். இதோ அதிரடி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் முறையில் கமாண்டோக்கள் மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்த தீவிரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிணைய கைதிகளை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்தின தொழில்நுட்பம் வீர துணிச்சல். சென்னை எழும்பூரில் காவல்துறையினருக்கு ரோந்து பணிக்கான வாகனங்களை வழங்கிய முதலமைச்சர் விஜய். 42 மஹிந்திரா தார் கார், 96 ஹோண்டா யூனிகார்ன் பைக் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். 42 மஹேந்திரா தார் ராக்ஸ் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் 2 சக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். ஒவ்வொரு வாகனமும் பாதுகாப்பின் உறுதியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு சக்கரமும் மக்கள் நலனுக்காக சுழலப் போகிறது. ஒவ்வொரு பயணமும் தமிழகத்தின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த போகிறது. இந்த வாகனங்கள் கடலோர பகுதிகளில் விரைவான ரோந்து, தொடர்ச்சியான கண்காணிப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுதல், மீட்பு பணிகள் மற்றும் அவசர கால நடவடிக்கைகளில் காவல்துறையினரின் செயல்திறனை பல மடங்கு உயர்த்த உள்ளன. The 42 newly inducted Mahindra Thar Rocks are vehicles. பதற்றமான சூழல் நிலவுவதால் தற்போதைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வர வேண்டாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திப்பதாக இருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் டி. கே. சிவக்குமார் வேண்டுகோள். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க தயாராக இல்லை என காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கூறிவிட்டோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் டி. கே. சிவக்குமார் அறிவிப்பு. டெண்டர் நடைமுறைகளின் போது ஒரே பணிக்கு பிரித்து நிர்வாக அனுமதி பெறக்கூடாது என அனைத்து மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சுற்றறிக்கை. திட்டப்பணிகளுக்கு தொழில்நுட்ப அனுமதி மற்றும் நிர்வாக அனுமதி கட்டாயம் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஈரோடு திமுக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தோப்பு வெங்கடாசலத்தின் கட்சி பதவி பறிப்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி அறிவிப்பு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக காவிரியில் தண்ணீர் திறக்காததால் ஒவ்வொரு ஆண்டும் வாதாடியும் போராடியும் நீர் பெற வேண்டிய சூழல் உள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில்
காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடிதான் கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். மேகதாது அணை தொடர்பான தாவேக அரசின் தனி தீர்மானத்தை எதிர்த்து அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. கர்நாடகா செல்வதை முதலமைச்சர் விஜய் தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தல். அவை தலைவருடைய அனுமதி பெற்று அவையில் முன்மொழிய வேண்டும். பிறகு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், ஓட்டெடுப்பட வேண்டும். பிறகுதான் ஏற்கனவே அரசியல் தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் 104 சட்டப்பேரவை விதி 104 கீழ் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். 3ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக சென்று பெங்களூருக்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பத்திரிகைகள் ஊடகங்களிலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு சென்றால் தண்ணீரை திறந்து விடுவார்கள், மேகதாது அணையை கட்ட வேண்டாம் என்றால் கட்ட மாட்டார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தொகுதியில் மேகதாது அணை வருகிறது, அவர் விடமாட்டார் என பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. கர்நாடகாவில் போய் தண்ணி கேட்டானா கொடுத்துடுவாங்க, மேகதாது அணை கட்ட வேணாம்னு சொன்னா அப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். நிச்சயமாக எவ்வளவு பேரை பார்த்துட்டாங்க அவங்க. அதுவும் இதில் யாரு? DK சிவக்குமார், அவருடைய தொகுதியில் வருது மேகதாது அணை. அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். 2028 அங்கே தேர்தல் வருது, அது வரைக்கும் விட போறது கிடையாது. இன்னும் பிடிவாதமா இருப்பார், இன்னும் பதட்டமான சூழல் கொண்டு வருவார். இது வச்சுக்கிட்டு தான் அவர் அடுத்தது எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இந்த சூழ்ச்சியில போய் விஜய் அவர்கள் விழக்கூடாது. காவிரி பிரச்சினை என்பது தாவேக பிரச்சினை அல்ல, காவிரி என்பது தமிழ்நாட்டின் பொது பிரச்சினை என அன்புமணி கருத்து. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் அரசுக்கு என்ன தயக்கம், அரசுக்கு என்ன ஈகோ எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மேகதாது அணை விவகாரத்தில் காலம் தாழ்த்தாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும், விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்கள் முன்வைத்த கோரிக்கையை காவேரி ஒழுங்காற்று குழு வெளியிட்ட ஆணையை கர்நாடக மாநில அரசு ஏற்கவில்லை, அவமதிக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்பதால் காலம் தாழ்த்தாமல் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்யவும் முதலமைச்சர் விஜய் ஆணை. சுதந்திர வரலாற்றில் தமிழக வாக்காளர்கள் சாதனை நிகழ்த்தியுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாராட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் சுமார் 4,93,00,000 வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் பேட்டி. Congratulates the people of Tamil Nadu in polling nearly 4.93 crore votes in the recent assembly elections. This is the highest ever number of votes polled in Tamil Nadu since independence. I also congratulate all voters of Tamil Nadu to have achieved nearly 86% of polling, which is also the highest ever polling percentage in Tamil Nadu since independence.
அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் ஏற்றுமதிக்கான தடையை தொடர்வது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். கிராவல் மண் எடுக்கும் முறையில் கொள்கை முடிவு எடுத்து விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் பிரபு பேட்டி. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வரை செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கண்டிப்பாக காவல் நிலையத்தில் ஆஜராவதாக நீதிமன்றத்தில் உத்தரவாதம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியுடன் தொடர்புடைய 2 பேர் கைது. சென்னை, கரூர் உள்ளிட்ட 41 இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குவதால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அதிக நீர்வரத்து காரணமாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். டெல்லியில் செப்டம்பர் 12, 13ஆம் தேதிகளில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு.